இங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு சண்டை வந்து அவங்க பையனை கூட்டிட்டு இந்த லேடி அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா இவர் ஆஃபீஸ் முடிஞ்சு எப்பவுமே லேட்டா தான் வராரு. அதனாலயே இவங்களுக்குள்ள சண்டை வந்து இப்ப பையனோட பர்த்டே அதுக்கு கூட உன்னால சீக்கிரம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. ஆக்சுவலா இவர் ஆஃபீஸ் முடிஞ்சமே பார்ட்டின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாம் சுத்த ஆரம்பிச்சாரு. ஆனா இவங்களுக்கு யாருமே இல்லாம இங்க தனியா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணமாகி 3-4 வருஷத்துல கொஞ்ச நாள் மட்டும் தான் இவங்க கூட ஜாலியா இருந்திருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் இருக்கிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு கடுப்பா வராங்க. சோ இதுவே இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகி அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப டைவர்ஸும் அப்ளை பண்ணி டைவர்ஸும் வாங்கிடுறாங்க. அவங்க பையனுமே இவரோட ஒய்ஃப் கிட்ட தான் வளரணும், மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் பார்க்க முடியும்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவங்க அம்மாவும் இந்த பொண்ணோட பொருள் எல்லாம் இவர் வீட்டுல இருக்கும், சோ அதை எடுத்துட்டு போறதுக்காக கால் பண்ணி ஆளுங்க எல்லாம் வர சொல்லிடுறாங்க. அப்ப இவங்க வீட்டுல போயிட்டு இவங்க பொருள் எல்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அங்க போனதுமே இவங்க ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்த ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து போகுது. அப்ப இவங்க ஃபேமிலி போட்டோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுலயும் இல்லாம இவங்க 2 பேரும் தனியா ஒரு இடத்துல போகும்போது போட்டோ எடுத்திருப்பாங்க. அதை நினைச்சதுமே இவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்து போகுது. அண்ட் இவர் இந்த வீட்டுல உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. அப்பதான் இவங்க சாரி ஒண்ணு கட்டியிருப்பாங்க. இது உனக்காக தான் நான் கட்டிட்டு வந்தேன், கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. ஆனா இவர் அவங்க கட்டின சாரியை கவனிச்சிருப்பாரு. அதை பார்த்ததுமே இவருக்கு ரொம்பவும் பிடிச்சு போடு. இருந்தாலுமே இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இப்ப இவங்களுக்காகவே கொஞ்ச நாள் முன்னாடி இவர் செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு ஜாயின் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா இவர் இவங்க இருக்கும்போது ஒரு வேலையும் செய்யாம டவல் கொண்டு வா, ஷூ எடுத்துருவான்னு சொல்லிட்டு வேலை வாங்குவாங்க. அண்ட் வீட்லயே சிகரெட் அடிச்சுக்கிட்டு ஆபீஸ் போயிட்டு வரும்போதெல்லாம் குடிச்சிட்டு வருவாரு. அதனால இவரை இவங்களுக்கு பிடிக்காமலே போயிடுது. சோ இப்ப அதை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. இருந்தாலுமே எல்லாத்தையும் மறந்து விட்டுறாரு. ஆனா இப்ப இவங்க கூட சேர முடியாம போயிடுது. அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. அண்ட் வெளியே போகும்போது கூட என்னோட பேரை சொல்லி கூப்பிட மாட்டீங்களா, நான் திரும்ப வந்துருவான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காங்க. இவருமே அதே ஏக்கம் தான் இருக்குது. ஆனா இவங்க கடைசி வரைக்கும் பேசாமலே விட்டுறாங்க. இப்ப கீழே இறங்கி போறாங்க. ஆனா இவங்க 2 பேருக்குள்ளேயுமே பிரிய கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க 2 பேருமே கூப்பிட்டுக்க மாட்டாங்க. அதே டைம்ல ரோட்ல ஒரு கார் வந்து இந்த பொண்ணு மேல ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிடுது. ஹாஸ்பிடல்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இந்த பொண்ணு இறந்து போயிடுறா. சோ இப்ப இவங்க 2 பேருக்குள்ளேயும் காதல் இருந்துமே கடைசி வரைக்கும் ஓப்பனா பேசாம விட்டதனால இப்ப இறந்து போயிட்டாங்க. இப்ப கடைசி வரைக்கும் சேர முடியாமலே போயிடுது.